சோ புதுக்கோட்டைக்கும் தமிழ் தேசிய பலமா ஒருத்தர் இருந்தாரு, அவரோட நீங்க இருந்தீங்க. எங்கள் அண்ணன், எங்கள் குருதியில் கலந்தவர் அண்ணன் தமிழ் தேசிய போராளி சுவர் முத்துக்குமார். அவர் புதுக்கோட்டைக்கு மட்டுமல்ல, நாம் தமிழர் உருவாவதற்கு காரணம், இந்த நாம் தமிழர் உருவாகணும் என்று அந்த திட்டத்தை ஏற்படுத்தி நாம் தமிழர் இயக்கத்தை துவங்கியவர் தமிழ் தேசிய போராளி எங்கள் அண்ணன் சுவர் முத்துக்குமார் தான். அவருக்கு என்ன ஆச்சு? அவரோட இறப்புல அவரோட கொலையில நிறைய பேச்சுகள் இருக்கு. சீமான் மேலேயும் சில பேர் சொல்றாங்க, உளவுத்துறை மேல சொல்றாங்க. நீங்க அந்த மாவட்டத்துல அவங்களோட பயணிச்சிருங்க, என்ன நடந்தது? சட்ட ரீதியான சிக்கலா இருக்கனால இது யார் கொலை செய்தாங்கிறது நம்ம ஆணைத்தனமா உறுதிட்டு சொல்ல முடியாது. ஆனால் இந்த இறப்பு யாருக்கு அரசியல் ரீதியாக யாருக்கு லாபத்தை தருது அப்படிங்கிறது பார்வைய உங்களிடத்திலே இருக்கு. அண்ணன் படுகொலை செய்யப்பட்டு புதுக்கோட்டை அண்ணா சிலையில அண்ணனுடைய உடல் படுகொலை செய்யப்பட்டது. சமூக விரோதிகளாலோ யாரோ ஒரு நாள், இல்லை கூலிப்படையாலோ சமூக விரோதிகளோ யாரோ ஒரு நாள் கொலை செய்யப்பட்டது. அந்த இடத்துல குற்றவாளிகளை கைது செய்யாமல் இந்த இடத்தை விட்டு நகரமாட்டேன் என்று கர்ஜித்தார் சீமான். அதன் பிறகு என்ன செய்தார்? குறைந்தபட்சம் எங்கள் அண்ணன் முத்துக்குமாரினுடைய உடல் எலும்பு வடநாடு மண்ணிலே இருக்கா அப்படின்னு இன்னைக்கு அது வழங்க முடியாது. ஆண்டுக்கு ஒரு முறை நாங்கள்லாம் அவரை வழிதொட்டு வந்த பிள்ளைகள் ஒரு அஞ்சலி செலுத்துவதற்கு இன்னைக்கு முடியும்.